ஹாய், வெல்கம் பேக் டு ஆஷிகா vlog. இந்த vlogல வந்து நம்ம பார்க்க போறது, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நான் வந்து வீடியோ எடுக்க தான் லேட் பண்ணிட்டேன். அதனால என்னடா இந்த டைம் சொல்றாங்க, இங்க வேற டைம் காட்டுது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நம்ம மார்னிங்கே வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் நம்ம வீடு வாரத்துல ஒரு முறையோ இல்லை அப்பப்போ தொடச்சிட்டே இருந்தாலுமே நான் வந்து டெய்லியுமே வந்து அந்த இடத்த மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு லைட்டா பன்னீரோ இல்லை தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்த வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுவேன். கோலம் வந்து நான் முதல்ல கீழே போட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாம்பூல தட்டுலேயே அதுலேயே கோலம் போட்டு சரவணா பவ கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரியும் வந்து செய்யலான்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம தைப்பூச விரதம் இருக்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து நான் வந்து மாலை போடாம தான் இந்த விரதம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கேன். அந்த மாதிரி மாலை போடுறவங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, கட்டுப்பாடுகள். அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கோம். அது இல்லாமல் வேற விஷயங்கள் முருகரை பற்றிய மற்ற விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து இதில் இந்த பதிவில் பார்க்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து முதல்ல மாலை போடுறவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி தாங்க எல்லாமே பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்மளுடைய கந்த சஷ்டி கவசம் புக்கு வாங்கியிருக்கோம். அந்த புக்கை வச்சு தாங்க நான் படிப்பேன். காலையிலும் சாயந்தரமும் வந்து 2 வேளையுமே பூஜை பண்ணுவோம். நம்ம வந்து மாலை தான் போடல, மற்றபடி எல்லாமே வந்து வீட்டில் நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோங்க. நான்வெஜ் செய்யாம தான் இந்த பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் 48 நாட்களும். அதே மாதிரி நான் வந்து டிசம்பர் 48 நாட்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 48 நாட்கள் விரதம் வந்து டிசம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் 2 பேருமே செய்கிறோன்னு. அதே மாதிரி பிப்ரவரி வந்து 11ஆம் தேதி 10லேருந்து 11ஆம் தேதி தான் வந்து இந்த தைப்பூச விரதம் அன்னைக்கு வருது, முடியுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன். இந்த பதிலையும் சொல்றாங்க. மாலை வந்து 10ஆம் தேதி மாலை 6:01 ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் வந்து 11:06:34 தான் வந்து இந்த தைப்பூச விரதம் முடியுதுங்க. பௌர்ணமி அன்னைக்கு வரும். அதே மாதிரி அன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரத்துல அவர் பிறந்ததால அந்த ஒரு இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 21 நாட்கள் விரதம் இருப்பாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து 21ஆம் தேதியிலேருந்து அப்படி இல்லைன்னா 22 இந்த 2 நாளில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து 21 நாள் முடிவடைவாங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பதிவு போடும்போது நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு தான் நான் வந்து போடுறேன், 22ஆம் தேதி இந்த பதிவு போடுறேன் வீடியோவா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தா கரெக்டா தைப்பூசம் அன்னைக்கு வந்து உங்களோட 21 நாள் வந்து நிறைவடையுங்க. பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து 21 நாட்கள் தான் விரதம் இருப்பாங்க. நான் வந்து 48 நாட்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் திடீர்னு முடிவு எடுத்ததால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம வந்து நம்மளுடைய 48 நாள் விரதமும் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. இப்ப வந்து நம்ம அதாவது 21 நாளும் என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 9 நாட்களும் பண்ணலாங்க. 9 நாட்களும் என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டா அந்த தைப்பூசம் அன்னைக்கு முழு நாள் விரதமா இருந்து அன்னைக்கும் வழிபடலாங்க. முருகப்பெருமானை நினைச்சு நம்ம செய்யற ஒவ்வொரு விரதமா எந்த விரதமா இருந்தாலுமே வந்து நல்லபடியா எந்த தடங்களும் இல்லாம நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் தடங்கள் இல்லாம நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து முதல் நாள் இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் என்னோட சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு வந்து முதல்ல முருகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி விரதம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்ன்றதையும் நம்ம வந்து வேண்டிட்டு வரணுங்க.
எந்த ஒரு தடங்கள் இல்லாம நடக்கணும். அதே மாதிரி நம்ம நினைச்சதும் வந்து கண்டிப்பா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோட இந்த விரதத்தை நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும் நான் நம்புறேன். நான் நம்பிதாங்க செய்யறேன். அதே மாதிரி நான் வந்து நடக்கும் அப்படின்னு நான் வந்து எப்படி சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேங்க. அதனால நான் நினைச்ச அந்த விஷயத்த நடக்குதா இல்லையான்றத இனிமேதான் நான் உங்களுக்கு பதிவுல சொல்ல முடியும். அதனால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வருங்க. இப்போ நம்ம வந்து மாலை போடுறவங்க பத்தி நம்ம பார்க்கலாம். கோயில்ல போயிட்டு தாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து கோயில்ல போயிட்டு அங்க போயிட்டு தான் நம்ம மாலை போடுறோம். எப்படி வந்து ஐயப்ப சுவாமிக்கு நம்ம செய்யறோமோ அதே மாதிரிதான் மாலை போடுறவங்க இந்த முருகருக்கு வந்து மாலை போடுறதா இருக்கிறவங்க அங்க போய் செய்யணுங்க. மாலை போட்டுக்கலாம். அதே மாதிரி நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கலர்ஸ்ல வர்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆடைகளை உடுத்தணுங்க. அதே மாதிரி மாலை போடுறவங்க வந்து செருப்பு போடக்கூடாது அப்படின்னும் இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போறதால மேபி இந்த மாதிரி மாலை போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு மேக்சிமம் தடுக்க முயற்சி பண்ணலாங்க. அதே மாதிரி நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் வந்து செய்யவும் கூடாது. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கணுங்க. அதே மாதிரி தாம்பத்தில இருக்கிறவங்க வந்து அதாவது மாலை போடுறவங்க தாம்பத்தில இருக்கக்கூடாது. சரிங்களா? மாலை போடுறவங்களுக்கான இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏதாவது டெத்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம முதல்லயே கோயிலுக்கு போயிட்டு சாமியை வழிபட்டுட்டு வரணுங்க. எந்த வித தடங்கள் வராம இந்த இந்த விரதம் வந்து நான் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடைசி அந்த தைப்பூச அன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாங்க. போயிட்டு நம்ம விரதம் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிட்டு வரலாம். வந்து வீட்டுக்கு வந்து மாலை வந்து கலட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கோயிலையும் கூட நம்ம கலட்டி வச்சுக்கலாங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா சொல்றேங்க. நான் வந்து மாலை போடாம செய்யறேன் இந்த விரதத்தை எல்லாத்தையுமே. அதனால பெருசா வந்து நம்மளுக்கு எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. டெய்லியுமே வந்து காலையில தலைக்கு ஊத்திட்டு தான் நான் வந்து வழிபாடு செய்வேங்க. இது வந்து பொதுவான ஒரு வழிபாடு. எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து நான்வெஜ் செஞ்சா தலை கொத்திக்கிறோம் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணுவோன்னு இருக்கோ அதே மாதிரி காலையில எப்பவுமே பூஜைக்குன்னு செய்யும்போது தலை கூத்திட்டு தாங்க செய்வேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்ல வந்து எந்தெந்த காவடிகள் எடுத்தா என்னென்ன பலன்கள் சொல்லி அடுத்தடுத்து வர இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுடைய விரதம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது செய்யறதா இருந்தா இந்த விரதத்தை எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷிகா vlog. பாய்.